தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 6:52 வரை பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கவிஞனாகும் யோகம் யாருக்கு? பாடல்கள்லாம் இப்போ நான் ஒரு 30-40 பாடல் எழுதியிருக்கேன். கவிஞர் கண்ணதாசனுடைய ஜாதகம் எல்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய ஜாதகத்தில் அவர் மேஷ ராசி, அசுவதி நட்சத்திரம். அந்த வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருக்கு பலம் பெற்றிருக்கிறார். சிம்ம லக்னம், 11ஆம் இடத்துல புதன் இருக்கு. வாக்கே அவருக்கு மூலதனமா இருக்கு. அதே மாதிரி கவிஞர் வாலி அவர்கள் ஒரு முறை என்னை சந்திச்சாங்க எங்க ஊருக்கு வந்திருந்த போது. அவர் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, சந்திரனுடைய வீடு, சந்திரன் உச்சம், சந்திரன் இருக்க அந்த இடம் சுக்கிரனுடைய வீடு. பொதுவாகவே சுக்கிர பலம் நல்லா இருக்கணும். வாக்கில் சுக்கிரன் இவன் கவிஞன் பார் அப்படின்னு நாடி ஜோதிடத்துல வரும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, வாக்குஸ்தானத்துல இருந்தால், புதனோட கூடி இருந்தால், பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு கவித்துவம் மிக்கவராக வருவார். இன்றைக்கு நான் இதை பத்தி ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த நாள். அவருக்கு தான் கவிமணினே பேரு. மணியான கவிதைகளை தந்தவர். எளிய முறையில் கவிதையினா ரொம்ப கடுமையாக இருக்கப்படாது. எப்படி கம்பராமாயணத்தை எல்லாம் பால் வண்ணம் பருவம் கண்டு அப்படின்னு வண்ண வண்ணம்னு கண்ணதாசன் எழுதி கொண்டு வந்தாரோ, அந்த இலக்கியத்தை எல்லாம் எளிய நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாரோ, அது மாதிரி கவிமணி எழுதினார் ஒரு பாடல். வானம் கருத்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் மண் குளிரும், மண் குளிர்ந்தால் புல் தளையும், புல் தளைந்தால் பசுமேயும், பசுமேய்ந்தால் பால் சுரக்கும், பால் சுரந்தால் கன்று குடிக்கும், கன்று குடித்து மிஞ்சியதை கறந்து கொண்டு வந்திடலாம், காப்பியில் விட்டு குடித்திடலாம்னு எழுதினார் ஒரு பாடல். அதே மாதிரி குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்கார். அவருடைய பாடல்கள் எல்லாம் கடைசி வரி சிந்திக்க வைக்கும். தென்னை மரத்தில் ஏறினால் தேங்காயை பறிக்கலாம், மாமரத்தில் ஏறினால் மாங்காயை பறிக்கலாம்னு வரிசைக்கு எழுதுவாரு. கடைசியில் எழுதுவாரு, வாழை மரத்தில் ஏறினால் அப்படின்னு கேள்விக்குறி. எல்லாரும் என்ன நினைப்பான், வாழைப்பழம் பறிக்கலாம்னு எழுத மாட்டாரு. வாழை மரத்தில் ஏறினால் வழுக்கி வழுக்கி விடுகலாம்னு எழுதுவார். ஏன்னா அது வழுக்கும் தன்மை உடையது. அது மாதிரி ஒரு பாடல் எழுதினார். தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8ல் பாதி பிட்டு, எடுத்தான் மீதி கிட்டு, கிட்டு பாதி லட்டு, பட்டு பாதி லட்டு, ஆக மொத்தம் 8, மீதம் காலி தட்டுன்னு எழுதினார். ஒவ்வொன்றிலையும் ஒரு கருத்துகள் வைத்து அந்த காலத்தில் அவங்க எழுதினாங்க. இப்படியெல்லாம் கவித்துவம் மிக்கவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்திலும் நீங்களும் கவிஞராக வர வேண்டும் என்று விரும்பினால், கவித்துவம் தமிழார்வம் மிக்கவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தையும் புரட்டி பாருங்கள். சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் நீங்களும் ஒரு கவிஞனாக வர இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். உங்களுடைய நாணயமும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான நண்பர்கள் நல்ல காரியத்தை செய்து கொடுப்பார்கள். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பொது வாழ்விலே புகழ் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று விடியாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அயல் நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனாலே எதிர்பாராத தனலாபம் இல்லம் தேடி வரப்போகிறது. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். தொழில் தொடங்குவதற்கான ஆயத்தம் செய்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதை எந்த நேரம் என்று செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்தில் கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ராசியில் சூரியன் இருப்பதால் அரசு வழி அனுகூலங்கள் உண்டு. வங்கிகளின் ஒத்துழைப்போ வள்ளல்களின் ஒத்துழைப்பையோ எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளும் தென்படும். ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்ற முயற்சி கைகூடலாம். 2இல் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் வாக்கு முன்கோபமாக உங்களுக்கு வரலாம். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சிம்ம
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் பல இடையூறுகள் உங்களுக்கு வரலாம். எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்காது. பலமுறை போராட்டமும் ஏற்பட்டு கடைசியில் தான் அது வெற்றி கிடைக்கும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் கூட முடியாமல் போகலாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதிலும் உறவினர் பகை என்று உருவாகலாம். மிக மிக கவனம் தேவை. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதனாலே நீங்கள் இன்று வழிபாட்டில் முழு கவனம் செலுத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு புதன் சுக்கிரன். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. நட்பு வட்ட விதியும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழிலை வளப்படுத்திக் கொள்ள அதை விரிவாக்க ஏதேனும் புது முயற்சிகளில் ஈடுபட ஆதரவு கேட்டால் அதற்கு பெற்றோர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. வருங்கால நலங்கருதி நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் இன்று கைகூடலாம். வீட்டு பராமரிப்பிலே கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கியஸ்தர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து கூட உங்களுக்கு உதவுவார்கள். கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். இல்லத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த அந்த சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறலாம். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கப் போகின்றது. வீடு வாங்கலாமா அல்லது இடம் வாங்கலாமா, கட்டியை விட்டு பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் கனவு கண்டவர்களுக்கு சொத்துக்களால் என்று ஆதாயம், சொந்தங்களாலும் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்ப்பதனாலே கவலை எதுவும் வேண்டியதில்லை. கடன் சுமை உங்களுக்கு பாதிக்கு மேல் குறையும். திட்டமிடாமல் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட தொலைபேசி வாயிலாக உங்களை பாராட்டுவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். உடன்பிறப்புகளின் உறுதுணையோடு உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்து நல்ல மகிழ்ச்சியாய் அடைகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அலத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் உள்ளவர்கள் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பணப்புழக்கம் குறைவாகவே உங்களுக்கு இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும். 1 மடங்கு வரவு வந்தால் செலவு 2 மடங்காக இருக்கும். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை நீங்கள் ஆலோசித்து செய்தால் அந்த ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம், ஜென்ம ராகு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்ப சுமை கொஞ்சம் கூடினாலும் அதை எப்படியும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தொலைந்த எதிரிகள் பலம் கொஞ்சம் குறையும். 6லே சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள், உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பாக்கியஸ்தானம், அதாவது 5ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். குருவினுடைய பார்வை ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடியின்மை என்பதால் நிறைந்த தடைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். அர்த்தாசிரம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். அந்த மாற்றங்கள் ஏமாற்றமாக கூட போகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பண பொறுப்பு சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.